வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முறுக்கு ரெசிபி, சூப்பரான முறுக்குங்க. இது நம்ம கடலை மாவில் செய்ய போகிறோம். அரிசி மாவு, உளுந்து மாவு இதில் தான் முறுக்கு செஞ்சுருப்போம். ஆனால் வித்தியாசமாக இன்றைக்கி கடலை மாவில் முறுக்கு செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். கடலை மாவு முறுக்கு செய்ய இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் எள்ளு. இதை நல்லா கலந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுட வச்ச எண்ணெய். இதில் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ நம்ம முறுக்கு அச்சில் போட்டுடலாம். இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெய் கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்துச்சு, திருப்பி போட்டுடலாம். அடுத்த பக்கமும் நல்லா செவக்குட்டுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துச்சு, சலசலப்பும் அடங்கிடுச்சு. இவ்வளோதான் நமக்கு சுவையான கடலை மாவு முறுக்கு ரெடி. ஒன்றா எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். கடலை மாவு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.